ஃபைரா அப்டேட் செய்திகள். 8 நகரங்களுக்கு முழுமையான திட்டம், கருத்து கூற அவகாசம். செய்தியை விரிவாக காண்போம். கோவை, மதுரை உள்ளிட்ட 8 நகரங்களுக்கான முழுமை திட்டத்தின் வரைவு ஆவணம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்கு தெரிவிப்பதற்கான அவகாசம் மே 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னைக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் நகர்ப்புற திட்டமிடல் பணிகள் நகர் ஊரமைப்பு துறையான DTCP-யின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இவற்றில் 90% பகுதிகளுக்கு முழுமையான திட்டங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் முறையான திட்டமிடல் இன்றி பெரும்பாலான பகுதிகளில் நகர்ப்புற வளர்ச்சி அதிகரிக்கிறது. இதற்கு தீர்வாக எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் வைத்து முழுமையான திட்டங்கள் உருவாக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இதன்படி கோவை, மதுரை, ஈரோடு, திருப்பூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, வேலூர் ஆகிய 8 நகரங்களுக்கு புதிய முழுமையான திட்டங்கள் தயாரிக்க உத்தரவிடப்பட்டது. DTCP அதிகாரிகள் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இதற்கான வரைவு ஆவணங்களை தயாரித்தனர். இந்த ஆவணங்கள் பிப்ரவரி 7 பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்பட்டன. இவற்றின் மீது பொதுமக்கள் கட்டுமான துறையினர் தங்கள் கருத்துக்களை 60 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று அரசு அறிவித்தது. கருத்து தெரிவிப்பதற்கான அவகாசம் ஏப்ரல் 6 முடிந்தது. இந்நிலை 8 நகரங்களின் வரைவு முழுமை திட்ட ஆவணம் தொடர்பாக மே 15 வரை பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என DTCP உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட அலுவலர்களுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்களை DTCP இயக்குனர் கணேசன் பிறப்பித்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.